நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் சிறிய வயதிலிருந்து பெரியவர்களாகும் வரை 2 பேர் மட்டும் நம்மோடு இருந்தால் நம்மளை தேய்த்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள்தான் நம்முடைய பெற்றோர்கள். டெல்லிக்கே ராஜாவானாலும் பெற்றவர்களுக்கு நாம் பிள்ளை தானே. நம்ம என்ன தப்பு செய்தாலும் சரி, குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, வாலிப பருவமாக இருந்தாலும் சரி, திருமணமாகி நமக்கு குழந்தைகள் பிறந்தாலும் சரி, நாம் தவறுகள் செய்தால் திருத்துவது என்பது நம் பெற்றோருடைய ஒரு நல்ல கடமையாக இருக்கிறது. இதை விளக்க ஒரு கதை, கேட்ட கதை. ஒரு பென்சிலும் ரப்பரும் பேசிக்கொண்டுதான். பென்சில் சொன்னதான், நான் எழுதி கொண்டே இருக்கிறேன், நீ அப்பப்போ அதை அழித்து கொண்டே இருக்கிறாய். எங்கெங்கே நான் எழுதுவது தப்பு இருக்கிறதோ அதை அழித்து கொண்டே இருக்கிறாய். மறுபடியும் நான் எழுதி தொடங்கும் போது நன்றாக எழுதினேன் என்றால் நீ அந்த பக்கம் வருவதே இல்லை. ஆனால் மேக்சிமம் நான் எழுதுவதை நீ அழித்து கொண்டே இருப்பதால் நீ தேய்ந்து விடுகிறாய் அல்லவா என்று கேட்டுதான். அப்பொழுது ரப்பர் சொன்னதான், நீ எழுதுவது தவறு என்பது தெரிந்தனால்தான் அதை திருத்துகிறேன். நீ நன்றாக எழுதினால் நான் அந்த பக்கம் வருவதே இல்லை என்று சொன்னதான். இதுபோல்தான் நாம் சரியான பாதையில் நாம் நடந்தோமானால் நம் பெற்றோர்கள் நம்மை எதுவும் கண்டுக்கவே மாட்டார்கள். ஆனால் நாம் தவறான பாதையில் சென்றோமானால் ரப்பர் போல் நம்மளை அப்போது அழித்து திருத்துவார்கள், அடித்து திருத்துவார்கள். இதே போலத்தான் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பைபிளில் பார்த்தீர்களானால் நீதிமொழிகள் என்ற ஒரு புக் இருக்கிறது. அந்த புக்கில் சாலமன் ராஜா, சாலமன் யார்? தாவீதுக்கு பிறந்த மகன். அவர் சொல்கிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற புஸ்தகம் நீதிமொழிகள். அந்த புஸ்தகத்தை படித்தாலே போதும், தவறு செய்ய இருந்தாலும் தவறை நம்ம செய்யக்கூடாது என்ற மனப்பான்மை நமக்குள் வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நாம் எத்தனை வயதானாலும் நம்முடைய பெற்றோர்கள் நம் கூட இருந்து அவர்கள் காட்டிய வழிகளில் நாம் நடந்தால் நாம் ஒரு நல்ல வழியில் நடப்போம். அவர்கள் தங்களை ஒடுக்கிக் கொள்வார்கள். தன் மகன் தன் மகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுவார்கள். அதற்காகத்தான் இந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒரு நீதிமொழிகள் என்ற புத்தகத்தை படித்து பாருங்கள், அது உங்களுக்கு வழிகாமிக்கும் என்று கூறி நாம் மீண்டும் நாளை சந்திப்போமா?